சரி, இந்த சகுனம் எப்படி வேலை செய்யுது? எல்லாத்துக்குமே இது வேலை செய்யுது. நாம் எதன் மேல் நம்பிக்கையை அதிகமாக வைத்திருக்கிறோமோ அது நமக்கு வழிகாட்டும். அப்போ மனிதன் இயற்கை மேலையும் இந்த பிரபஞ்சத்து மேலையும் நம்பிக்கை அதிகமா வச்சு வாழ்ந்து வந்த அதிகப்படியா நமக்கு வழிகாட்டுறது எதுன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு வர்றதே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது நம்ம மேல பாசம் வைக்கோம்னா நம்ம முதல்ல அது மேல பாசம் வச்சிருக்கோம். கழுகு, கருடன், கீரி, பாம்பு, உடும்பு பேரோட உட்கார்ந்து ஒரு கல்யாண விஷயமோ இல்ல ஒரு தொழில் விஷயமோ இல்ல ஒரு நல்ல சுப காரியம் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது, ஆனா சந்திரனோட ஆதிக்கம் இருக்கிற கட்டத்துல எல்லாம் மழை பெஞ்சதுனால அது நல்ல சகுனம் தான். நீங்க காலையில எழுந்த உடனே உங்க வேலைக்கு போனாலும் சரி, ஏன் நல்ல காரியங்களுக்காக போனீங்கனாலும் சரி, ஆனா இந்த மாதிரியான சகுனங்கள்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரியான சகுனங்கள்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன், நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எங்க குருநாதர் சொல்லுவார், வெள்ள சில நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய சகுனை தடை எதுன்னு ஆன்மீக நெஞ்சங்கள் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் என்று ஸ்ரீ மகாராஜ காளிகாம்பிகையை வேண்டிக் கொண்டு, நம்ம நல்ல காரியத்துக்கு புறப்படும் பொழுது, இல்ல ஒரு முக்கியமான வேலைக்காக நம்ம வெளியில போகும்போது, ஒரு கல்யாணத்துக்காக பொண்ணு பார்க்க போறதோ, ஒரு புது தொழில் தொடங்குறதுக்காக நம்ம போகும் பொழுது, இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஆபரேஷனுக்காக நம்ம வீட்டுல இருந்து கிளம்பும் பொழுது, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை சம்பந்தமா, இல்ல ஏதாவது ஒரு கேஸ் சம்பந்தமாவோ, இல்ல தோட்ட பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சம்பந்தமாக நம்ம பேச கிளம்பும் பொழுது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நோக்கி நாம் புறப்படும் பொழுது அதிகப்படியான பேர் சகுனங்களை பார்ப்போம். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லியும் காலையில அவங்க வேலைக்கு போகும்போது, டெய்லி காலையில ஒரு விஷயத்துக்கு போகும்போதோ, இல்லை தினமுமே காலையில எந்திரிச்ச உடனே சகுனம் பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க. சொல்லுவாங்க, இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சேன்னே தெரியல, இன்னைக்கு நாளே எனக்கு வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம சகுனங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் பார்க்க ஆரம்பிச்சுட்டோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இது பழங்காலமா தொன்று தொட்டு நம்ம கடைபிடிச்சுக்கிட்டு வர்ற ஒரு வழிமுறையாக ஐதீகமாவே நம்ம வச்சிருக்கோம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேர் இது அடுத்தவங்க மனசை புண்படுத்துறாங்க, இந்த மாதிரியான பல விஷயங்களை சொல்லி இது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இப்படி ஒரு ஐதீகம் நம்ம நாட்டுல இருக்குது அப்படிங்கிறதவே நம்ம மறந்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டோம். சரி, இந்த சகுனம் எப்படி வேலை செய்யுது? எல்லாத்துக்குமே இது வேலை செய்யுதா? இது எல்லாத்துக்குமே வேலை செய்யுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் எதன் மேல் நம்பிக்கையை அதிகமாக வைத்திருக்கிறோமோ அது நமக்கு வழிகாட்டும். இதுதான் இயற்கை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம மேல நம்பிக்கை வைக்காம அடுத்தவங்க மேலேயே நம்பிக்கையை வச்சு வாழ்ந்து பழகிட்டு இருப்போம். ஆனா ஆதி காலத்துல அடுத்தவங்க மேல நம்பிக்கை வைக்க மாட்டாங்க, நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை, இது மேல எல்லாம் நம்பிக்கை வச்சிருப்பாங்க, ரொம்ப வச்சிருப்பாங்க. ஏன்னா இயற்கையும் பிரபஞ்சமும் நம்மை ஏமாற்றாது. மனிதனை ஒரு மனிதனால் மட்டும்தான் ஏமாற்ற முடியும், ஒரு மனிதனை மற்ற உயிரினங்கள் ஏமாற்றாது. அப்போ மனிதன் இயற்கை மேலையும் இந்த பிரபஞ்சத்து மேலையும் நம்பிக்கை அதிகமா வச்சு வாழ்ந்து வந்த பூமி இது. நம்ம எது மேல நம்பிக்கை அதிகமா வச்சிருக்கிறோமோ, நமக்கு ஒரு சூழ்நிலை, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அது நமக்கு காமிச்சு கொடுக்கும். நமக்கு தெய்வ பக்தி அதிகமா இருக்கு, தெய்வ சிந்தனைகள் அதிகமா இருக்கு, நம்ம வாழ்க்கையில ஆன்மீகத்தை பின்பற்றி நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த ஆன்மீகத்தை பின்பற்றி வாழும் வாழ்க்கை இயற்கை சார்ந்து நாம் வாழும் வாழ்க்கை. அப்படி நம்ம இயற்கை சார்ந்து வாழும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு வழியில இந்த இயற்கை நாம் போகும் பாதை சரியா தவறா அப்படின்னு வழிகாட்ட ஆரம்பிச்சிடும். அதிகப்படியா நமக்கு வழிகாட்டுறது எதுன்னு பாத்தீங்கன்னா, பள்ளி சொல்லும் சகுனம், பள்ளி சொல்லும் சொல் நமக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலா இருக்கும். இதெல்லாம் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள், ஆன்மீக பாதையில் செல்பவர்கள், இயற்கையும் பிரபஞ்சத்தின் மீதும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இது பழிக்கும். ஏன்னா நம்ம அது மேல நம்பிக்கை வச்சாதான் அந்த நம்பிக்கையை அது நமக்கு செயல்படுத்தும். இது ஒரு சூட்சமமான ரகசியங்கள், சூட்சமமான விஷயங்கள். முதல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம சொந்தத்துக்குள்ள,
நம்ம உறவுகளுக்குள்ள பகிர்ந்திருக்க கூடாது. இது நம்ம மனசுக்குள்ள நம்மளா தெரிஞ்சு வச்சுக்கிற விஷயம். நம்ம ஒரு செயலுக்கு கிளம்பும் பொழுது அது சரியா இருக்குமா சரியா இருக்காத நம்மளை உணர்த்துறதுக்கு தான் இந்த பிரபஞ்சமும் இயற்கையும் இந்த மாதிரியான சகுனங்களை காமிக்குது. அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு கணவனை இழந்தவர்களை எங்கேயாவது பார்த்த உடனே நம்ம டக்குன்னு சொல்லிடுறோம், அதோ வர்றாங்க பார், சயன தரையாகி போச்சுன்னு அவங்க காதில் படுற மாதிரி நம்ம பேசிடுறோம். அது ஒரு மிகப்பெரிய பாவம். அப்பேற்பட்டவங்களுடைய மனசு நோகிறது ஒரு மிகப்பெரிய பாவம். இந்த பெண்கள், இந்த ஆண்களை இழந்த பெண்கள் வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு வர்றதே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மாரியம்மன் மேல் ரொம்ப பக்தி அதிகமா இருக்கிறவங்க, மாரியம்மன் அதிகமா கும்பிடுறவங்களுக்கு அது ஒரு நல்ல சகுனம். மாரியம்மனை கும்பிடுறவங்க, மாரியம்மன் மேல் அதிக பக்தி வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த மாரியம்மன் காமிக்கிற அறிகுறியே அதுதான். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே அமைஞ்சிடாது. ஆனா பொதுவான சகுனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. காலையில பள்ளி மேற்க சொல்லிச்சுன்னா நல்லதும்போம், பொழுதோட சாயந்தர நேரத்துல பள்ளி கிழக்க சொன்னா நல்லதுன்னு வச்சிருப்போம். ஆனா இதை விட இந்த பள்ளி சொல்லும் சகுனத்துல பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு திசையில ஒவ்வொரு காரணங்கள் சொல்லியிருப்போம். இதெல்லாம் எப்படி நடக்குது? இந்த சகுனங்கள்லாம் எப்படி நமக்கு காமிச்சு கொடுக்குது? ரொம்ப சிம்பிளுங்க. அதெல்லாம் நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு புறப்படும் பொழுது நமக்கு எதிரில் வர்ற ஒரு விஷயம் நல்ல விஷயம், பாசிட்டிவ்னஸ் அதிகமா இருக்கிற விஷயம், வர்றவங்க ரொம்ப சந்தோஷமா வர்றாங்க, ரொம்ப பூரணமான சந்தோஷத்துல இருக்கிறவங்க, அப்படியான ஆட்களை நம்ம பார்த்துட்டோம்னாலே நமக்கு அது நல்லதா தான் நடக்கும். இதுதான் இதனுடைய அடிப்படை விஷயமே. ரொம்ப சோர்ந்து போய் வர்றவங்க, வாழ்க்கையில நிறைய இழந்தவங்க, கண்டிப்பா வாழ்க்கையில நிறைய இழந்தவங்களை சுத்தி நெகட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கும், நெகட்டிவ்னஸ் நிறைய இருக்கும். அப்பேற்பட்டவங்களை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு போற காரியம் தவறாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சுதாரிச்சுக்கோ அப்படின்றதுதான் அதுக்கான அர்த்தம். அது தடங்கள் வேற, சகுனம்ங்கிறது வேற. சகுனம் அறிகுறிகளை காமிக்கும், நீ போற செயல்ல தவறா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீ சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உஷாரா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த சகுனத்தை காமிக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வாகனங்கள் போற வழியில பிரேக் டவுன் ஆயிருக்கு, இல்ல போற வழியில எங்கிட்ட கை காலில் அடிபடும். இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் பொழுது நம்ம அப்பவே கணிச்சுக்கணும், நம்ம போற செயல் ரொம்ப மோசமான செயல், ரொம்ப தப்பா நமக்கு நடக்க போற செயல், நம்ம அதையும் தாண்டி போறோம். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற தெய்வம், இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை நம்ம மேல இருக்கிற பாசத்துல அது நம்மளை தடுக்குது. அது நம்ம மேல பாசம் வைக்கணும்னா நம்ம முதல்ல அது மேல பாசம் வச்சிருக்கோம். சும்மா நம்ம இயற்கையை எதிர்த்து செயல்படுறவங்க, பிரபஞ்சத்தை எதிர்த்து செயல்படுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பிரபஞ்சம் பேசும், இயற்கை பேசும், சகுனம் காமிக்கும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. ஒருத்தர் ஒரு நல்ல செயல் செய்யறாங்கன்னா அந்த நல்ல செயலுக்கு ஒண்ணு நீங்க உறுதுணையா இருக்கணும், உபத்திரமா மட்டும் இருந்துடவே கூடாது, அதுக்கு கம்முன்னு இருந்துக்கலாம். இந்த மாதிரி உபத்திரம் பண்றவங்களுக்கு சகுனங்கள் எதுவும் காமிக்கவே காமிக்காது இந்த இயற்கை. நீ சிக்க போறேன்னு தெரிஞ்சாலும் அது வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கும். இயற்கையை நேசித்து பிரபஞ்சத்தை ஆதரிச்சு வாழ்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும், ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இந்த இயற்கை சகுனன்ற வழியில நமக்கு ஒரு சில விஷயத்தை அது அறிகுறிகளை காமிக்கும். அதை கணிச்சு அதுக்கு தகுந்தாப்படி நம்மளுடைய செயல்பாடுகளை நம்ம சரி பண்ணிக்கணும். செய்யக்கூடாத விஷயத்த அந்த அன்னைக்கு நம்ம செய்யாம தவிர்த்துக்கணும். அப்ப இந்த இயற்கை நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ற விதம் இந்த சகுனங்கள் மூலியமா தான் இருக்கும். அதிகமா பள்ளிகள் மூலியமா தான் அது நமக்கு கம்யூனிகேட் பண்ணும். நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ, நம்மளுடைய குணநலன்கள் எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரியான சகுனங்கள் தான் நமக்கு தென்பட ஆரம்பிக்கும். நீங்க ஒரு நல்ல காரியத்துக்கு கிளம்பும் பொழுது மேலதாள சத்தம் கேட்டாலோ, சங்கு ஒளி கேட்டாலோ, வீணை சத்தம் கேட்டாலோ, நாதஸ்வர சத்தம் கேட்டாலோ, இது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளவே நடத்தும் அப்படின்ற ஒரு நல்ல சகுனம். கழுகு, கருடன், கீரி, பாம்பு, உடும்பு, நாய், ஆந்தை, அணில் இவையெல்லாம் வளம் இருந்து இடம் போனால் நமக்கு நன்மை நடக்கும். இடம் இருந்து வளம் போனால் கொஞ்சம் தாமதமாகும் அந்த செயல், கொஞ்சம் தேங்கி யோசிச்சு செயல்பட வேண்டும் என்பது அதன் அர்த்தம். கிளி, காகம், மயில், ஓணான், கோழி இவையெல்லாம் இடமிருந்து வளம் போனால் நமக்கு நல்ல சகுனம், நன்மையே நடக்கும்ங்கிறது அர்த்தம்.
அதெல்லாம் வளம் இருந்து இடம் போனால் கொஞ்சம் தேங்கி போகணும், தாமதமாகும், பொறுத்து போங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி உயிரினங்கள், இயற்கை சார்ந்து வாழும் உயிரினங்கள் நமக்கு வழிகாட்டும். எப்ப வழிகாட்டும்? நம்ம எப்ப இயற்கைக்கு சாதகமா, பிரபஞ்சத்துக்கு சாதகமா நல்லதையும் நன்மைகளையும் அதிகமா செஞ்சு வந்துகிட்டு இருக்கோமோ, இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் நம்மளைய வழி மாறி போகாம தடுக்கும், சரியான பாதையில கொண்டுகிட்டு வந்து விடும். இது எல்லாமே பொதுவான ஒரு சகுனங்கள். இன்னும் குறிப்பா ஒரு நல்ல விஷயம் பேசிட்டு இருப்போம், 10 பேரோட உட்கார்ந்து ஒரு கல்யாண விஷயமோ இல்ல ஒரு தொழில் விஷயமோ இல்ல ஒரு நல்ல சுப காரியம் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு கரண்ட் கட் ஆகும், திடீர்னு நாய் ஊளை விடுற சத்தம் கேட்கும், திடீர்னு பள்ளி மேல இருந்து கீழே நடுவுல வந்து விழுகும் கூட்டத்துக்குள்ள. இது எல்லாமே அவசகுனம், சரியில்லாத சகுனம். அப்போ அதோட அப்படியே நிப்பாட்டிக்கோங்க. மீறி செஞ்சால் பிரச்சனைகள் அதிகமா சந்திப்பீங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இதுவே நீங்க நல்ல விஷயங்கள், நல்ல காரியத்தை பேசிட்டு இருக்கிறீங்க, சுபகாரியத்துக்காக நீங்க பேசிட்டு இருக்கும் பொழுது மணி சத்தம் கேட்டாலோ, சேவல் கூவுற சத்தம் மிகவும் அருமையான சகுனம். சேவல் கூவிடுச்சுனாலே அந்த காரியம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சேவலுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி இருக்கு. பக்ஷியே சேவலை வச்சுதான் பக்ஷி பார்ப்பாங்க. இந்த காலத்துலாம் கோழியை வச்சுதான் பக்ஷி பார்ப்பாங்க. அப்ப சேவல் கூவிடுச்சுன்னா உடனடியா அந்த காரியம் நல்லபடியா நிவர்த்தி ஆயிடும்னு அர்த்தம். நீங்க ஒரு காரியங்கள் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பள்ளி சத்தம் தலைக்கு மேல கேட்கும். பள்ளி சத்தம் கேட்டுருச்சுனாலுமே அந்த காரியம் செயல்பாடு நல்லபடியா நடக்கும்னு அர்த்தம். ஒரு சில நல்ல காரியங்களுக்கு கிளம்பும் பொழுது மழை நிறைய பெஞ்சதுன்னா எங்களுக்கு சைன தடை, அதோட நடக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா சந்திரனோட ஆதிக்கம் இருக்கிற கட்டத்துல எல்லாம் மழை பெஞ்சதுன்னா அது நல்ல சகுனம் தான். அம்பாளோட அருள் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியத்துக்காக கிளம்பும் பொழுது மழை பெஞ்சா அது நல்ல சகுனம் தான். இது எல்லாத்த விட ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், நீங்க அன்றாட வாழ்க்கையில காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க செய்யற எல்லா செயல்பாடுகளுக்கும் சாட்சி ஒரே ஒருத்தர் தான், சூரிய பகவான். நீங்க காலையில எழுந்த உடனே உங்க வேலைக்கு போனாலும் சரி, ஏன் நல்ல காரியங்களுக்காக போனீங்கனாலும் சரி, வெளியில வந்து சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்க கிளம்புனீங்கன்னா நீங்க போற காரியங்கள்ல நல்லது இருந்தால் உங்களுக்கு சாதகமாக கொண்டுகிட்டு வரும், கெட்டது இருந்தால் அது உங்களை பாதுகாத்து விலக்கி வைக்கும். சூரிய பகவானை கும்பிட்டுட்டு வந்தாலே மிகப்பெரிய ஒரு நன்மைகள் நடக்கும். காலையில் நீங்க வெளியில போகும்போது அப்படி அண்ணாந்து பார்த்து சூரியனை பார்த்து கும்பிட்டுட்டு நீங்க வாட்டுக்கு உங்க வேலையில செஞ்சு பாடுங்க. இந்த பிரபஞ்சத்தை கும்பிடும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு ஆதரவா வந்துடும், அவ்வளவுதான். அதுக்காக எல்லாரும் கும்பிட்டாலாம் ஆதரவு கிடைச்சிடும் நம்ம எதிர்பார்த்த கூடாது. நல்ல காரியங்களும் நல்ல விஷயத்துக்காகவும் நல்ல சூழ்நிலைகளுக்காகவும் செல்பவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஆதரவு அளிக்கும். இது எல்லாமே உள்ளூர நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி நமக்கு மேல இயங்கிக்கிட்டு இருக்குது, நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்குதுங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான சகுனங்கள் பழிக்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த மாதிரியான சகுனங்கள்லாம் வந்திருக்கு, இந்த மாதிரியான சகுனங்கள்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன், நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க வெளியில யார்கிட்டையும் பகிர்ந்துக்கவே கூடாது. ஒருத்தருடைய சொல் உங்க வாழ்க்கையை பாதிக்கும். ஒருத்தர் கணவன் இல்லாதவங்க வர்றாங்கன்னு உடனே நம்ம அதை சொல்லி காமிச்சிடக்கூடாது. அது அவங்கள பாதிச்சதுனால நம்மளை பாதிக்கும். அது அவங்க குத்தம் இல்லை, அது அவங்க கர்மா. அதை நம்ம அவங்க காது படுற மாதிரி சொல்லிடக்கூடாது. அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க வந்து குழந்தைய தூக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தை நழுங்கிடும், இந்த குழந்தை வந்து கஷ்டப்படும், அது அவசகுனம் அப்படின்னா நம்ம நிறைய பேர்த்த வந்து ஒதுக்கி வச்சு அவங்க மனசை கஷ்டப்படுத்தி அவங்கள வேதனைக்கு உள்ளாக்குறோம். அவங்க தூக்குறத விட அவங்க வேதனைக்கு உள்ளாகும் பொழுதுதான் அது ரொம்ப நம்மளை பாதிக்கும். அவங்க தூக்குறதுனால ஒண்ணும் வந்துடாது. தூக்குறவங்க நல்ல எண்ணத்தோட தூக்கணும், அவ்வளவுதான். சே, இப்படி ஒரு குழந்தையா அவங்க சொல்லாத அளவுக்கு அவங்களும் இருந்துக்கணும். அதே மாதிரியே குழந்தை இல்லாதவங்க வந்து குழந்தைய தூக்கும் போது குழந்தைக்கு கஷ்டம் வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா, அது முதல்ல தவறான செயல். அது அப்படி கிடையவே கிடையாது. அந்த மாதிரியான பெண்கள் மனதளவுல அந்த நேரத்துல கஷ்டப்படுவாங்கிறதாத்தான் அவங்க ஆதி காலத்துல அந்த தவிர்த்தாங்க, சொல்லி வச்சாங்க. அப்படி இன்னும் அந்த மாதிரியானவங்களுடைய ஆசீர்வாதம் நல்லா தான் இருக்கும் எல்லாத்துக்கும். எங்க குருநாதர் சொல்லுவார், வெள்ளை சிலை கட்டிக்கிட்டு வரவங்க மாரியம்மன்னு சொல்லுவார். ஆனா இது எல்லாத்த விட சகுனமே பார்க்க முடியாது, சகுனமே பார்க்காம எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றதா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய சகுனை தடை எதுன்னு கேட்டீங்கன்னா பயம். நம்ம மனசுல இருக்கிற பயம் தான் மிகப்பெரிய சகுனம். நமக்கு அந்த பயத்தை போக்கிட்டாலே எல்லா சகுனங்களும் எல்லா தடைகளும் நம்மளை விட்டு ஒளிஞ்சிடும். பயம் வரும்பொழுது மனசு இறுகுது, மனசு இறுகும் போது சிந்தனைகள் இல்லாம போகுது,
சிந்தனைகள் இல்லாத சூழ்நிலை வரும் பொழுது நம்மளால எதையும் யோசிச்சு ஒரு செயல்பாட்டுக்கோ ஒரு முடிவுக்கோ வர முடியாம மாட்டிக்குவோம். இதுதான் அதன் அர்த்தம். அப்ப பயத்தை விளக்கிட்டோம்னா இந்த சகுனங்கள்லாம் நம்மளை காமிக்கிறது நம்மள மனசை சாந்தப்படுத்திக்கிறதுக்காக. இப்ப நீங்க ஒரு நல்ல காரியத்துக்கு போகும் பொழுது ஒரு மேல சத்தம் கேட்டுருச்சு, ஒரு பூரண குடும்பத்தை நீங்க பாத்துடுறீங்க, இல்ல மயில் கிராஸ் ஆகுது, இல்ல காகம் கிராஸ் ஆகுது, இல்ல சேவல் கூவுது, இந்த மாதிரியான நல்ல சகுனங்களை நீங்க அனுபவிச்சுட்டு போகும்பொழுது உங்க மனசு ஃப்ரீ ஆயிடும், பயம் போயிடும். உங்களுக்கு இயற்கை நம்மளுக்கு வழி விட்டுருச்சு, பாப்பா கண்டிப்பா நல்லதே நடக்கும், சாவல் கூவிடுச்சு நல்லதே நடக்கும், மயில் கிராஸ் ஆயிடுச்சு நல்லதே நடக்கும், பாம்பை பார்த்துட்டு நல்லதே நடக்கும். அந்த பயம் போகும்போது உங்க செயல்பாடுகள் தெளிவாயிடும். இந்த பயத்தை உங்க மனசுல இருந்து விளக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எந்த சகுனங்களும் தடை செய்யாது, எந்த சகுன தடையும் கிடையாது, எந்த காரியத்திலையும் தடை கிடையாது. முதல்ல இப்ப பயத்தை நம்ம கிட்ட இருந்து விளக்கணும்னா நம்ம வாழ்க்கையில ஆன்மீக வழியிலையும் தியானத்திலையும் யோகாசனத்திலையும் அதிகமா ஈடுபட்டு இருக்கிறவங்கனால மட்டும்தான் தன் மனதில் இருக்கும் பயத்தில் இருந்து விடுபட்டு வெளியில வர முடியும். ஆன்மீக உறவுகள் அனைவரும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ வேண்டும் என்று ஸ்ரீ மகாராஜ காளிகாம்பியை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.